2177 குழந்தைகள் தத்து எடுப்பதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் 2177 பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லை, எப்படி பிறந்தாங்கன்னு தெரியாது. அந்த பிள்ளைகளை தத்து எடுப்பதற்கு சான்றிதழோடு அரசாங்கம் கொடுக்கும் அணுகுன. அவங்களில் 1423 பேர், 1/3 சிறப்பு குழந்தைகள். ஒரு ஆட்டிசமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன். ஆனால் இவர்களை தத்தெடுப்பதற்கு யாருமே இப்போ வரல. சென்ற ஆண்டு 400 பிள்ளைகள் தத்தெடுத்தாங்களாம். இப்போ ஆட்கள் வரவில்லை. என்ன கேள்வி அப்படின்னா, நாய்களை தத்தெடுத்து வளர்க்குறீங்க, நாயை எடுத்து வளர்க்குறீங்க, அந்த நாய்களை தெருவில் அலைய விடுறீங்க, அந்த நாய்களை அரசாங்கம் தடுப்பதற்கு எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஏதாவது செய்யலாம்னு சொன்னால் அதை எதிர்த்து போராடுறீங்க. அந்த நாய் மேலே வச்சிருக்கிற ஒரு கருணை இந்த மாதிரி குழந்தை மேலே வரக்கூடாதா? குழந்தை இல்லாமைக்காக சொல்லிட்டு சென்று அலைகிறீங்கல்ல. குழந்தை இல்லை என்று செயற்கை அது கருத்தரித்தல் வரைக்கும் போகிறோம். ஏன் இந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கலாம் இல்லையா? நாயை வளர்க்குறோம், அதை விட மோசமான விலங்குகளை வளர்க்குறாங்க. கொஞ்சம் கருணை இருந்தால் பிள்ளைகள், அதில் தெய்வ குழந்தைகள், அப்பா அம்மா யாரும் தெரியாத குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வு அளிக்கலாம் இல்லையா?